ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்று சொல்லி ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஏன் இந்த ஒரு வார்த்தையை அவர் அந்த இடத்துல தன் சிஷ்யனாகிய தோமாவுக்கு அவர் சொல்லி இருந்தார்? அவர் மரிக்கும் முன்பாகவே அவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்லி அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு முன்னறிவித்திருந்ததான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் சீஷர்கள் அதை குறித்ததான உணர்வோ அது நடக்கும் என்று சொல்லுகிற நம்பிக்கையற்றவர்களா இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வாரத்தின் முதல் நாளாகிய அந்த உயிர்த்தெழுத நாள்ல தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகும் பொழுது அங்கே தோமா இல்லாமல் இருந்ததை குறித்து இங்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த தோமாவிடத்தில் மற்ற சீஷர்கள் அதை அறிவிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த வேதத்துல வாசிக்கும் போது இருக்கும், அவர் என்ன சொல்றாரு, அவர்கள் நான் என்ன செய்யணும், அவரை நான் இதை நம்பணும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணுமா, அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட அந்த இதில் நான் கை வைத்து நான் பார்க்க வேண்டும், அடிப்பட்டதை நான் கால்களில் ஆணி அடித்ததை இல்லை கைகளில் ஆணி அடித்து நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைச்சார். தன் சீஷரிடத்தை சொல்லி அதை நேரில் பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு பிற்பாடு 8 நாளைக்கு பிற்பாடு என்ன செய்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தன் சீஷர்களுக்கு வெளிப்படும் பொழுது அங்க என்ன செய்கிறார்? அங்க தோமாவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தோமாவிடத்துல வந்த அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அது 27வது வசனம் இருக்கு, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அபிவிசுவாசியா இராமல் நீ விசுவாசியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷனுக்காகி அந்த தோமாவுக்கு அவர் அதை உறுதிப்படுத்துகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. அப்ப அதான் அவர் என்ன சொல்றார், நீ கண்டதுனாலே நீ விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ள இருக்கிற மனநிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினால் தனக்கு அற்புதம் நடந்தால் தெய்வத்தை நம்புகிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடையாளங்கள் வெளிப்பட்டால் அற்புதங்கள் நடக்கணும், வியாதிகள் குணமாக வேண்டும், இல்ல கடல் பிரச்சனைகள் மாற வேண்டும், என் போராட்டத்தின் சூழ்நிலை கர்த்தர் எனக்கு மாற்றும் பொழுது அவங்க தான் என்ன செய்றாங்க, ஆண்டவரை நம்புகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட நம்பிக்கை அல்ல அங்க வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன்னா வேதத்துல வாசிக்கும் போது இருக்கும், அங்க எபிரேயர்ல போவோம் அப்படின்னு சொன்னா, எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 1வது வசனத்துல வாசிக்கும் போது அதுல இருக்கும், எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசம் என்று சொல்லப்படும் நம்பப்படுகிறவர்கள் உறுதி என்று சொல்லப்படும், காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப காண்பதனால் உள்ள விசுவாசம் அல்ல, காணாமலால் உள்ள அந்த விசுவாசம் தான் ஒரு மனிதனை என்ன செய்யும், அவனை கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட வைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்தால்தான் நான் அவரை தேடுவேன் என்று சொல்லி அல்ல, அவர் எனக்கு அற்புதம் செய்தாலோ அற்புதம் செய்யாவிட்டாலோ அவரை நான் பற்றி இருப்பேன், அவர் எனக்கு செய்வார் என்று சொல்வதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான விசுவாசத்தின் வெளிப்பாடு என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அந்த விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம். தோமாவை போல அல்ல, ஆபிரகாம் ஐயாவை போல ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன வேண்டும், உறுதிப்பட்டு இருக்கும் போது மட்டும்தான் நாம் பாக்கியமான இருக்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலோ அவிசுவாசத்தின் தன்மை நமக்குள்ள இருக்காதபடிக்கு நாம் விசுவாசிகளா இருப்போம் என்று சொல்லுகிற அந்த தீர்மானத்தை எடுப்போம். அவருக்கு முன்பாக நாம் பாக்கியவான்களா இருப்போம். கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நான் செபிப்போம். மகா இரக்கமும்
கிருபையும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே ஆலயம் சென்று உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, விசுவாச குறைபாடோடு கூட அல்ல, விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறதான அப்பா, அந்த விசுவாசத்தின் உறுதிப்பாடுகளை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் என் ஆண்டவர் நீங்க உறுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். அந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆவியானுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.